அனைவருக்கும் வணக்கம். கும்பராசனையர்களுக்கு நீங்கள் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீணாகாது. அந்த வகையில் கும்பராசிக்கு இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்ற வகையில் கும்பராசனையர்களுக்கு இவை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கும்பராசனையர்களுக்கு அடுத்த 7 நாட்களான நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு லாட்ரி யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, இந்த லாட்ரி யோகம் என்பது பலரில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் யோகமாகுங்க. ஆனா கும்பராசியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த யோகம் இப்போது கிடைக்க இருக்கு. அதாவது இவ்வளவு நாட்களாக ஒரு பலனுக்காக முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களான உங்களுக்கு அந்த யோகம் இந்த வாரத்தில் நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுவாக இருக்குதுங்க. குருவினுடைய பார்வையினால் சிறப்பு அடைகின்றன. எனவே பிரச்சனைகளை முறையாக கையாள வேண்டும். புதன் சூரியனோடு இணைந்து ராசியை பார்ப்பதால் சிந்தனையோடு ஒரு காரியத்தை அணுகும் ஆற்றல் கிடைக்க இருக்குதுங்க. உங்களோடு தொடர்புடைய ஒருவர் உங்களுக்கு உதவி தந்து உற்சாகப்படுத்த இருக்கார். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மேலதிகாரிகளின் மறைமுகமாக உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. பெரியோர்களுடைய ஆசைகளும் தெய்வத்தின் ஆசையும் துணையாக நின்று சிக்கல்கள்ல இருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களான நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகளுக்கு உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பது அலைச்சலையும் உடல் உழைப்பையும் எடுத்து காட்டுதுங்க. இதனை உறுதி செய்வது போல் அஷ்டமராசியில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் காண்பித்து சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. வருமானத்திற்கு சமமான செலவுகளும் இந்த வாரத்துல இருக்கதாங்க செய்யுது. அதே போல இந்த வாரத்தினுடைய கடைசி நாட்கள்ல பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம். குடும்ப பிரச்சனைகளும் கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகள்ல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பு வரநமையும். வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க. கூடுமான வரைக்கும் இந்த பயணங்களை மேற்கொள்ளும் போது எதற்காக செல்ல வேண்டும், இந்த பயணத்தால் எதுவும் ஆதாயம் உண்டா இல்லையா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கன்னியில் நிலை கொண்டுள்ளதால பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளின் ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி
பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் வர்த்தக துறையினருக்கு லாபகரமாக ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய சரக்குகளுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. புதிய சரக்குகள் மக்களிடையே அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வங்கிகள்ல ஆதரவும் சலுகைகளும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதே போல புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் அல்லது வியாபார ரீதியான முன்னேற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு அனுகூலமாக இருக்கிறாருங்க. வாய்ப்புகள் குறையக்கூடும், வருமானம் நீடிக்குங்க. இருந்தாலும் தேவையான அளவிற்கு இருக்காது. அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடுங்க. அதே போல் இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. மேலிட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை அவசியங்க. முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரையில் உங்களுடைய சொந்த கருத்துக்களை இக்காலகட்டம் முழுவதுமே வெளியிடுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நலன் பயக்குங்க. சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடும். குறிப்பாக மாற்று கட்சி தலைவர்களுடன் பேசுவதையும் தொடர்பு கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது. எந்த சமயத்தில் எதை செய்வது, எவற்றை தவிர்ப்பது என்பதை முன்கூட்டியே நமக்கு எடுத்துக்காட்டி உதவும் கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது அவசியங்க. கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் சோர்வும் மேலிடுங்க. தகாத மாணவர்களின் சேர்க்கையும் தவிர்க்க வேண்டுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வயலில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். கிருஷ்ண கிரகம் ஆவதால கடுமையான வெயிலில் நீங்கள் பாடுபட வேண்டிய இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை குறையுங்க. ஓரளவு சமாளிக்க வேண்டியிருக்கும். பழைய கடன்கள் மன அமைதியை பாதிக்கும் என்பதால் கூடுமான வரைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையும் உள்ளதால் உங்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க. நரம்பு தளர்ச்சி, கைகாலில் குடைச்சல், ஒற்றை தலைவலி, மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் ஆகியவற்றை பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. சிறு உபாதை ஆனாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீரியம் நிறை கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால் கவனமாக இருங்க. ராசியில் சனி ராகு இணைந்திருப்பதால் செயலுக்கும் சிந்தனைக்கும் இடைவெளி இருக்குங்க. சோம்பலும் அலட்சியமும் தாமதமும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகும். தடைகள் காரிய தடைகள் ஏற்படுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் உண்டாகும். கணவன் மனைவி உறவுகள் சற்று கடினமாகவே இருக்கும் என்பதால விட்டு தந்து வாழ வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது கும்பராசிரியர்களுக்கு. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது.